Hi everyone, welcome to our channel Chem Bytes. இன்னைக்கு நம்மளோட third class successfully first two classes நம்ம முடிச்சிருக்கோம். Okay. So far இந்த ரெண்டு classes பார்க்காதவங்க இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. இல்ல நீங்க என்னோட சேனலுக்குள்ள போனீங்க அப்படின்னா சாப்டர் வைஸ் நான் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதில் லெசன் நம்பர் 1 மெட்டலர்ஜி நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் இந்த ரெண்டு கிளாஸோட வீடியோஸ்லையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ யூ கேன் வியூ தட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா லீச்சிங் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓரோட கடைசி டாபிக் இதுதான். ஓகே, ஸோ இது தமிழ்ல வேதி கழுவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே 3 டைப் டாபிக்ஸ்லாம் நான் பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பிரின்சிபல். ஸோ ஃப்ரோத் ரொட்டேஷன் மாதிரியே இந்த பர்டிகுலர் லீச்சிங் அப்படின்ற டாப்பிக்கும் சாலிபிலிட்டி கரையுமா கரையாதா அப்படின்ற அந்த சாலிபிள் மிசிபிளில் ஒரு அடிப்படையாக வச்சு தான் இந்த ப்ராசஸ் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோம், என்ன மெத்தட் அப்படின்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஓரை நான் என்ன பண்ணுறேன், அது எதில் கரையுமோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சூட்டபிள் சால்வெண்ட் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஓகே, சூட்டபிள் சால்வெண்ட். ஓகே, அப்போ அப்படி நான் செய்யும்போது எனக்கு இதில் இருக்கக்கூடிய மெட்டல் பார்ட்டிகிள்ஸ் எனக்கு இதில் கரைஞ்சிரும். வெரஸ் இதில் இருக்கக்கூடிய கேங் இம்பியூரிட்டிஸ் நமக்கு தேவையில்லாத விஷயம் அது உங்களுக்கு என்ன பண்ணும், எனக்கு கரையாது. இட் வில் பி அன் இன்சாலிபிள் ஒன். ஸோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம், தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுதான் லீச்சிங்கோட மெத்தடாலஜி. இது மட்டுமே எனக்கு ஒரு தனி 2 மார்க் கொஸ்டின் புக்கிங் செட் 2 மார்க்கை நம்ம எதிர்பார்க்கலாம். எப்படி கேட்பாங்கன்னா, ஒன்று வாட் இஸ் லீச்சிங், இல்லாட்டி வாட் இஸ் கெமிக்கல் லீச்சிங் அப்படின்னு கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் சேம் ஆன்சர் தான். ஓகே, தென் லீச்சிங் நமக்கு எனக்கு 4 டைப்ஸ் இருக்கு. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டைப் சைனைட் லீச்சிங். இந்த லீச்சிங் எனக்கு எதுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் கோல்டு ஓர்ஸ். ஓகே, அடுத்ததாக இது நம்ம எப்படி செய்ய போகிறோம். ஸோ நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த கோல்டு ஓர், ரைட். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம என்ன ஓர் எடுத்துக்கிறோமோ அது எதில் சாலிபிள் ஆகும் அப்படின்ற பர்டிகுலர் அந்த சால்வெண்ட்டை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கோல்டு ஓர் அதை கரைக்கிற மாதிரி நான் எடுத்துக்க போகிறது டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் சைனேட். ஃபார்முலா எனக்கு NaCN. ஓகே, ஸோ கோல்டு ஓரை எடுத்து இந்த NaCNல நான் போட்டு சாலிபிள் பண்ண ஆரம்பிக்கிறேன், கரைக்க ஆரம்பிக்கிறேன். அப்படின்னு நான் செய்யும்போது இதில் இருக்கக்கூடிய கோல்டு உங்களுக்கு என்ன பண்ணும், அதாவது கோல்டுன்றது இட் இஸ் அ மெட்டல். அப்போ அதோட சார்ஜ் எனக்கு ப்ளஸ். அப்போ அந்த ப்ளஸ் என்ன பண்ணுது, இங்கே இருக்கக்கூடிய மைனஸை தேடி போகும். அதாவது என்னன்றது ப்ளஸ், சின்றது மைனஸ். அப்போ சின்ஸ் கோல்டுன்றது ப்ளஸ்ன்றதுனால அந்த ப்ளஸ் உங்களுக்கு என்ன பண்ணுது, சோடியம் சைனைடில் இருக்க மைனஸை தேடி போய் அதோட சேர்ந்து எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. எங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் படுதோ திஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கோல்டு சைனைட் காம்ப்ளெக்ஸ் எனக்கு ஃபார்ம் ஆகிடும். வேறஸ் இதில் எனக்கு கரையாமல் இம்பியூரிட்டிஸாக எனக்கு யார் வரா அப்படின்னா அலுமினோ சிலிகேட், சிலிக்கோன்ஸ் அப்படின்னால எனக்கு என்னதான் இம்பியூரிட்டிஸ் தான். ஸோ அது எனக்கு இங்கே இன்சாலிபிள் இம்பியூரிட்டிஸ் எனக்கு வரப்போகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மெத்தட் ஃபார் தி சைனைட் லீச்சிங். தென் அடுத்ததாக இந்த சைனைட் லீச்சிங்கோட ஈக்குவேஷன்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம எடுக்க போகிறது மொத்தம் 4 கோல்டு ஆட்டம்ஸ் ப்ளஸ் முன்னாடியே சொல்லிட்டோம் கோல்டு எனக்கு யாரை தான் தேடி போகுது, CN அப்படின்ற மைனஸை தேடி போகுது. ஸோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ கோல்டு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதோட டபுள் தி அமௌண்ட் 4னா இது எனக்கு 8 CN மைனஸை எடுத்துக்கோங்க. ஓகே, ப்ளஸ் ஓகே, இப்போ அடுத்ததான் நான் சேர்க்க போகிறது வாட்டர் மாலிகுல். 2 வாட்டர் மாலிகுல்ஸ் நான் சேர்த்துக்க போகிறேன். ஓகே, எதுக்காக அந்த வாட்டர் மாலிகுலை உள்ளே சேர்க்குறோம் அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், டைல்யூட் சொல்யூஷன். அப்போ சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சால்வெண்ட் தேவை. ஓகே, இங்கே சோடியம் சைனைட் அப்படின்றது ஒரு சால்ட். அந்த உப்பு கரைக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும், கண்டிப்பாக தண்ணி வேணும். ஸோ அதனால இங்கே நான் என்ன எடுத்துக்கிறேன், 2 moles ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறேன். அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி அன் ஓப்பன் ஏர் எக்ஸ்பெரிமெண்ட். இது நம்ம ஓப்பனில் ஏரில் தான் வச்சு சேர்க்குறோம். இப்போ கண்டிப்பாக ஆக்சிஜனோட டாமினேஷன்ஸ் எனக்கு உள்ளே வரதான் செய்யும். ஓகே, ஸோ தீஸ் 4 ஆர் கோயிங் டு பி மை ரியாக்டன்ஸ். முதல்ல என் கையில் இருக்கக்கூடிய அந்த கோல்டு ஓர் 4 moles எடுத்துக்க போகிறேன். அந்த கோல்டு எனக்கு யாரோட சேரப்போகுது, CN மைனஸோட சேரப்போகுது. அப்போ அப்படியே டபுள் தி அமௌண்ட். அப்போ 4 × 2னா எனக்கு 8. முதல்ல இந்த சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் வாட்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ அது எனக்கு 2 moles அண்ட் இட்ஸ் அன் ஓப்பன் ஏர் எக்ஸ்பெரிமெண்ட். அப்போ ஏரில் அதிகமாக இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் எனக்கு உள்ளே வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஹவு டு ஃபார்ம் தி ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம முன்னாடியே படிச்சுட்டோம் நம்ம என்ன ஃபார்ம் பண்ண போகிறோம், கோல்டு சைனைட் காம்ப்ளெக்ஸ் தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அப்போ கோல்டு சைனைட் காம்ப்ளெக்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ஃபார்ம் பண்ண போகிறோம். எப்படி பேலன்ஸ் பண்ணலாம், இங்கே எனக்கு 2 நம்பர்ஸ் இருக்குது, ஒன்று 4 இன்னொன்று எனக்கு 8. எது லோவர் நம்பர்னு பாருங்கள். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 4 தான் என்னோட லோவர் நம்பர். அப்போ அதை காமன் நம்பராக முன்னாடி வச்சுக்கோங்க. அப்போ 4 கோல்டு அப்படின்றது எனக்கு கரெக்டாக ஆகிடுச்சு. பட் CN பார்த்தீங்கன்னா அதோட நம்பர் எனக்கு 8.
அப்போ என்ன பண்ணுங்கள், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி சிஎனுக்கு மட்டும் give the number of 2. ஸோ அப்போ 4 into 2 எனக்கு 8ன்னு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு ஃபார்ம் யுவர் கோல்டு சைனைட் காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸோ நமக்கு தேவையான மெயின் விஷயத்தை நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிறது எப்படி ஒரு ஸ்டேபிள் ப்ராடக்டாக வெளியே போகுது. ஸோ இதுக்கு நான் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், நல்லா கேட்டுக்கோங்க. எப்பயுமே உங்களோட ரியாக்டன்ட் பக்கம் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜனோட நம்பர் எனக்கு ஈக்குவலாக இருக்குது, சேமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ப்ராடக்ட் எனக்கு OH ப்ராடக்டாக தான் எனக்கு இருக்கணும். ஓகே, இப்போ இங்கே பாருங்களேன், ஹைட்ரஜன் 2 into 2 எனக்கு 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே எனக்கு ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இங்கே ஒரு 2 இருக்குது, ப்ளஸ் இந்த 2ன்றது காமன், அப்போ அது ஆக்சிஜனுக்கு வரும். அப்போ 2 + 2 எனக்கு 4. அப்போ எப்போல்லாம் இந்த மாதிரி ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜனோட நம்பர்ஸ் எனக்கு சேமாக வருதோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்கே எனக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் எனக்கு OH மைனஸ் தான். ஸோ அதே மாதிரி எனக்கு 4 OH மைனஸ். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை சப் ப்ராடக்ட் 4 OH மைனஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் ஸ்டெப் அடுத்த நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோட கோல்டு ஓஸ் மட்டும் ரன் பண்ணணும், தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா கோல்டு அப்படின்றது சிஎனோட சேர்ந்து எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே எனக்கு இப்போ இங்கே மாட்டிகிட்டு இருக்கு. அப்போ அந்த கோல்டை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், தனியாக பிரித்து எடுக்க போகிறேன். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எனக்கு சிமெண்டேஷன். தட் இஸ் கோயிங் டு பி மை செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார் திஸ் சயனைட் லீச்சிங். பார்க்கலாமா? ஸோ இப்போ நம்ம செய்ய போகிறது, இந்த கோல்டு ஓரை நான் என்ன பண்ணுறேன், இந்த காம்ப்ளெக்ஸ் விட்டு வெளியில் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன செய்ய போகிறேன், ஐம் கோயிங் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ். ஸோ என்ன செய்ய போகிறோம், கோல்டு அப்படின்றது முன்னாடியே சொல்லிட்டேன், இட் இஸ் கோயிங் டு பி அ பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த ப்ளஸ்ஸை வெளியில் எடுக்கணும்னா இதுக்கு பதிலாக இன்னொரு ப்ளஸ்ஸை கொண்டு வந்து நான் உள்ளே வைக்க போகிறேன். அப்போ அந்த ப்ளஸ் தான் யார் அப்படின்னா Z10 ஜிங்க். ஓகே, ரைட். ஸோ என்ன செய்ய போகிறோம், இந்த ப்ளஸ்ஸை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இந்த ப்ளஸ்ஸை கொண்டு வந்து நான் இங்கே உள்ளே வைக்க போகிறேன். ஸோ காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு எப்படி மாறும், Z10 Cn. இப்போ மொத்தம் Cn பார்த்தீங்க அப்படின்னா 2 into 2 எனக்கு 4ன்னு இருக்கும். கம்ப்ளீட்டாக எனக்கு 4Cn எனக்கு வெளியில் போயிடும். ரைட். மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட புக்கில் 2 மைனஸ் அப்படின்ற சார்ஜ் போட்டிருப்பாங்க. ரைட். இந்த 2 மைனஸ் எப்படி வந்துச்சு, ஆக்சுவலி இந்த Z10ஓட சார்ஜ் பார்த்தீங்கன்னா 2+. ஓகே, இந்த Z10 ஜிங்கோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு 2+. சரி, இங்கே பாருங்கள் 2 into 2 எனக்கு 4, சைனோட சார்ஜ் எனக்கு மைனஸ். அப்போது 4 மைனஸ் உங்கள் கையில் இருக்குது. சரி, இப்போ இதுக்கு நான் ஒரு கேல்குலேஷன் போடுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆன்சர் 4 மைனஸ் 2 எனக்கு 2ஆக தான் இருக்கும். அண்ட் லார்ஜர் நம்பர் என்னவோ அதோட சார்ஜ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்படின்ட்டு இஸ் கோயிங் டு பி 2 மைனஸ். அப்படி தான் உங்களுக்கு இந்த 2 மைனஸ் அப்படின்றது எனக்கு ஃபார்ம் ஆச்சு. ஓகே, ரைட். அப்போ நமக்கு தேவையான கோல்டு ஆட்டம்ஸ் உங்களுக்கு முன்ன ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வெளியில் வந்துடும். மொத்தம் எனக்கு 2 கோல்டு ஆட்டம்ஸ் தான் இருக்குது, அதை நான் வெளியில் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே எல்லாருக்குமே ஒரு சின்ன டவுட் வரலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொத்தம் 4 காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஆனால் செகண்ட் ஈக்குவேஷன் இந்த ப்ராசஸ்க்கு பேர் சிமெண்டேஷன். இது மட்டுமே எனக்கு தனியாக ஒரு புக் இன்சைட் 2 மார்க் கொஸ்டின், வாட் இஸ் சிமெண்டேஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அவள் சிமெண்டேஷன் செய்யும்போது இந்த 4 நான் என்ன மாற்றிருக்கேன், 2ன்னு குறைச்சிருக்கேன். இப்போ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு மெட்டலை எக்ஸ்சேஞ்சுக்காக உள்ளே கொண்டு வரீங்க, ஜிங்கை உள்ளே கொண்டு வரீங்க. அந்த ஜிங்கோட சார்ஜ் எனக்கு 2+. அப்போ 2 ப்ளஸ் இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் எவ்வளோ தான் கொடுத்தாகணும், 2 மைனஸ் தான் கொடுத்தாகணும். ஸோ அதனால தான் இந்த 4 மைனஸை உங்களுக்கு நான் என்னவா குறைச்சிருக்கேங்க, 2 மைனஸை நம்ம இங்கே குறைச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் வாட் த ரீசன் பிஹைண்ட் திஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் சிமெண்டேஷன். இப்போ ஆக்சுவலி இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த கோல்டோட பாசிட்டிவ் சார்ஜ் உங்களுக்கு என்னவா குறைஞ்சிருக்கு, 0வாக குறைஞ்சிருக்கு. அதாவது கோல்டு அதோட அயானிக் ஸ்டேட்டை ப்ளஸ்ன்ற ஸ்டேட்டை விட்டுட்டு 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்றதுக்கு எனக்கு அச்சீவ் பண்ணிருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எனக்கு சிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சயனைட் லீச்சிங் அப்படின்னா இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணி ஆகணும். ஸோ 2 மார்க் கொஸ்டின் தான். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வில் கோ ஃபார் தி நெக்ஸ்ட் டாபிக்.
ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அமோனியா லீச்சிங். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சைனைட் லீச்சிங் அப்படின்றது கோல்டு ஓருக்கு அப்ளை ஆகுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி அதில் இருந்த இம்ப்யூரிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அலுமினோ சிலிக்கேட். ஓகே, அப்போ அதே மாதிரி இந்த அமோனியா லீச்சிங் அப்படின்றது எனக்கு 3 மெட்டல்ஸுக்கு அப்ளிகபிள் ஆகுது. ஸ்டார்டிங் வித் நிக்கல் சிம்பிள் Ni, ரெண்டாவது காப்பர் சிம்பிள் Cu, அண்ட் மூணாவது கோபால்ட் சிம்பிள் எனக்கு CO. ஓகே, அப்போ இந்த கோபால்ட் எழுதும்போது மட்டும் நமக்கு எப்பவுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கேபிட்டல் C அண்ட் ஸ்மால் O, இதுதான் எனக்கு கோபால்ட். சப்போஸ் நம்ம கொஞ்சம் தவறாக ரெண்டையுமே நீங்கள் கேப்ஸில் போட்டிங்க அப்படின்னா இதுக்கு பேர் எனக்கு கார்பன் மோனோ ஆக்சைடு. ஸோ இதை எழுதும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கு. ஓகே, ஸோ நிக்கல் காப்பர் அண்ட் கோபால்ட் இந்த 3 மெட்டல்ஸ்க்குமே எனக்கு அமோனியா லீச்சிங்கிறது எனக்கு அப்ளிகபிள் ஆகுது. ஓகே, ஸோ என்ன செய்ய போகிறோம்? ஸோ அந்த 3 மெட்டல்ஸ் நான் என்ன பண்ணுறேன், அக்வஸ் அமோனியாவில் போட்டு கரைக்கிறேன், சாலபிள் பண்ணுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த மெட்டல்ஸ் எனக்கு அமோனியாவோட கரையும் சாலபிள் ஆகி ஒரு மெட்டல் காம்ப்ளெக்ஸை எனக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. அண்ட் அதே மாதிரி இதில் எனக்கு கரையாமல் இருக்கக்கூடிய கேங்கு இம்ப்யூரிட்டிஸ் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி அதே அலுமினோ சிலிக்கேட் அதோட சேர்த்து இந்த இதில் புதுசாக அயன் ஆக்சைடும் அயன் ஹைட்ராக்சைடு எனக்கு இங்கே உள்ளே வந்துருக்கு. ஓகே, இதுதான் எனக்கு அமோனியா லீச்சிங். ஸோ அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிற லீச்சிங் இட் இஸ் கால்ட் இஸ் ஆசிட் லீச்சிங். ஸோ இந்த ஆசிட் லீச்சிங் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் தி சல்ஃபைட் ஓஸ். 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்று PBS இன்னொன்று எனக்கு EZNS. ஓகே, ஒரு சின்ன கொஸ்டின், நேற்றுக்கு கிளாஸில் இதே சல்ஃபைடு ஓரோட அப்ளிகேஷனை நம்ம ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டினுக்கு டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு ஞாபகம் வருதா? எஸ், கரெக்ட், ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன். ஸோ ஃபார் த மெத்தடும் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் சல்ஃபைட் ஓஸ். இதே 2 எக்ஸாம்பிள் வச்சு தான் படிச்சுருப்போம். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சல்ஃபைட் ஓருக்கு சோஃபா நம்ம 2 மெத்தட்ஸ் படிச்சிருக்கோம். சரி, ஸோ எப்படி செய்ய போகிறோம்? எதர் ஒன், ஏதாவது ஒரு சல்ஃபைட் ஓர் அதை கரைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆசிட் எடுத்திருக்கேன். ஏன்னா நேம்லேயே உங்களுக்கு என்ன வந்துச்சு, ஆசிட் லீச்சிங். அப்போ ஆசிட் தான் ஹியர் இட் இஸ் கோயிங் டு பி மை சால்வெண்ட். ஓகே, என்ன ஆசிட் எடுத்துக்கலாம், சல்ஃபைட் ஓர். அப்போ இதே சல்ஃபர் இருக்கக்கூடிய ஒரு சல்ஃபரிக் ஆசிட் தான் இங்கே நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, வில் கோ ஃபார் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இங்கே நான் எடுத்துக்க போகிறது ஜிங்க் பிளெண்டு 2 மோல்ஸ் எடுத்துக்கிறேன். இதை கரைக்கிறதுக்கு நான் ஊற்ற போகிற சல்ஃபியூரிக் ஆசிட். சின்ஸ் இதுவும் 2 மோல்ஸ் அப்படின்றதுனால இதை கரைக்கிறதுக்கு எனக்கு தேவைப்படுறதும் 2 மோல்ஸ் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட். ஓப்பன் ஏர் எக்ஸ்பெரிமெண்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆக்சிஜன் எனக்கு உள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ என்ன செய்ய போகிறோம், ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா இங்கே ஜிங்க் அப்படின்றது இட் இஸ் அ மெட்டல். மெட்டலுக்கு எப்போவுமே எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் தான். அப்போ இந்த ப்ளஸ் உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த ஆசிட்ல இருக்க மைனஸை தேடி போக ஆரம்பிக்கும். ஆசிடை பொறுத்த வரைக்கும் H தான் ப்ளஸ்ஸு, இந்த ஹோல் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹோல் SO4 தான் எனக்கு மைனஸ். ஸோ ஜிங்க்கு இந்த SO4ஓட சேர்ந்து இட் இஸ் கோயிங் டு பிகம் ஜிங்க் சல்ஃபேட். ஓகே, இப்போ நம்பர்ஸ் பேலன்ஸ் பண்ணுறோம்னா இதோட நம்பரும் எனக்கு 2 தான், ஜிங்கோட நம்பரும் எனக்கு 2 தான். அதே சமயம் இங்கே சல்ஃபேட்டோட நம்பர் எனக்கு 2 தான். ஸோ நோ ப்ராப்ளம், காமன் நம்பர் எனக்கு 2 தான் ப்ளஸ். ஓகே, இப்போ ஜிங்க் வெளியில் போயிடுச்சு. அடுத்து இருக்கக்கூடிய இந்த சல்ஃபர் ஆட்டம்ஸ் இதுதான் இங்கே என்னோட இம்பியூரிட்டி. நமக்கு தேவையில்லாத இம்பியூரிட்டி எனக்கு இங்கே இந்த சல்ஃபர் ஆட்டம்ஸ் தான். ஸோ அதை நம்ம பிரித்து தனியாக எடுத்துட்டோம். ஓகே, பேலன்ஸ் எனக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது, இங்கே எனக்கு ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தேன், எங்கெல்லாம் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனோட நம்பர்ஸ் எனக்கு சேமாக வருதோ அப்போ அங்கே நம்ம ஃபார்ம் பண்ண போகிற ப்ராடக்ட் எனக்கு OH மைனஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தேன். அது மாதிரி இங்கே இன்னொரு ஹிண்ட் கொடுக்குறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் ஆக்சிஜனை விட ஹைட்ரஜனோட நம்பர் எனக்கு அதிகமாக இருக்கும், டபுள் தி அமௌண்ட் வருதோ அப்போ நம்ம ஃபார்ம் பண்ண போகிற ப்ராடக்ட் இட் இஸ் அ வாட்டர் மாலிகுல். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் 2 தான் இருக்குது ப்ளஸ் ஹைட்ரஜன் பாருங்கள் 2 × 2 எனக்கு 4 இருக்குது. அப்போ ஆக்சிஜனை காட்டிலும் ஹைட்ரஜன் எனக்கு டபுள் தி அமௌண்ட் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நான் ஃபார்ம் பண்ண போகிறது ஒரு வாட்டர் மாலிகுல். ஓகே, ஹைட்ரஜனோட நம்பர் 4, அப்போ முன்னாடி நான் 2 போட்டால் தான் 2 × 2 எனக்கு 4 சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இது ஒரு ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சேமாக இருந்தால் OH மைனஸ் டபுள் தி அமௌண்ட் இருந்துச்சுன்னா கோ ஃபார் அ வாட்டர் மாலிகுல். அப்போ இங்கே நான் ஃபார்ம் பண்ண போகிறது ஒரு வாட்டர் மாலிகுல் தான். ஓகே, ஸோ ஈக்குவேஷன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எனக்கு சோஃபார் ஒரு தடவை பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க, த ரிசர்ச் ஜூலை
22 பேப்பரில் 2 மார்க்காக எனக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, சோஃபார் நம்ம 3 லீச்சிங் முடிச்சிருக்கோம். அவங்களோட சயனைட் லீச்சிங், அமோனியா லீச்சிங் அண்ட் ஆசிட் லீச்சிங். லீச்சிங்கோட கடைசி டாப்பிக்கான ஆல்கலி லீச்சிங்கை நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். அதோட சேர்த்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனும் நாளைக்கு இருக்க போகுது. சோஃபார் நம்ம என்னெல்லாம் வந்துட்டு டாபிக்ஸ் பார்த்துருக்கோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் இன்ட்ரடக்ஷன்லேருந்து நாளைக்கு நம்ம முடிக்க போகிறோம் அந்த ஆல்கலி லீச்சிங் டாபிக் வரைக்கும் என்னெல்லாம் புக்கிங் சைடு 1 மார்க் எதிர்பார்க்கலான்னு சொல்லிட்டு லைன் பை லைனாக பார்க்க போகிறோம். ஸோ டோன்ட் மிஸ் இட். நாளைக்கு ஈவினிங் 7 o'clock ரெடியாக இருங்க. We'll see you tomorrow. Thank you.